ஏடியா சோலா டிவியினை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த வீடியோவை பார்த்துவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சியில் முசோலினியின் வரலாற்றை காண்போம். ஐரோப்பா கண்டத்தில் மிக பழமையான ரோம் நாகரிகத்தை உலகிற்கு தந்த ஒரு முன்னோடி பகுதியாக விளங்கியது இத்தாலி. அது காலப்போக்கில் தன் நிலையிலிருந்து தன் சிறப்பினை மறைந்து கொண்டே சென்றது. இந்த நிலையில்தான் ரோம் உள்ளடக்கி இத்தாலியை உலக அரங்கில் மீண்டும் எழுச்சுற செய்த பெருமை முசோலினி சேரும் என்று கூறப்படுகிறது. முசோலினி தான் ஆட்சியை நிலைநாட்ட அவருடைய பிற்காலத்தில் பாசிச கொள்கையை பின்பற்றினார். அந்த பாசிச கொள்கை மக்கள் மத்தியிலே வெறுக்கத்தக்க ஒன்றாகத்தான் இருந்தது. அதற்கான காரணம் முசோலினி தனது ஆரம்ப அரசியல் பயணமானது சோசியலிச என்ற பொது உடைமையை பின்பற்றினார். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர் ஆதரவாக இருந்தார்கள். ஆனால் அது அவருக்கு முன்னேற்றமான பயனை அளிக்கவில்லை என்பதால் தன் வழியை பாசிச கொள்கையில் மாற்றிக்கொண்டு இத்தாலியில் ஆட்சியை நிலைநாட்ட முயன்றார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். முசோலினியின் உன்னத கொள்கை பிறப்பினால் ஒருவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்னும் பேதமில்லை என்னும் உயரிய கருத்தை கொண்டவர். அவர் ஒரு பாட்டாளி வர்க்கத்தில் ஒரு இரும்பு அடிக்கும் கொள்ளர் தொழிலை செய்து வந்த அலெக்சாண்ட்ரியோ முசோலினிக்கு மகனாக இத்தாலியில் போர்லிடை பிரிட்டோரியோ நகரத்தில் கிபி 1883 ஜூலை 21 பிறந்தார். அவருடைய தாயார் ரோசா முசோலினி ஒரு ஆசிரியை. இவர் கேத்தலிக்க மதத்தின் அதிக பற்று கொண்டவராக விளங்கினார். இதனால் முசோலினி தன் சிறு வயதிலேயே தந்தை தொழிலான இரும்பு அடிக்கும் தொழிலை செய்வதற்கு உறுதுணையாக இருந்தார். இவர் தந்தையாரின் பொது உடைமை சீர்திருத்த கருத்துக்களை ஈர்க்கப்பட்டார். அது மட்டுமல்ல, தன் பெயரை மெக்சிகன் சீர்திருத்தவாதியான பெனிட்டோ ஜிவாரஸின் பெயரை தன் பெயரோடு சேர்த்து பெனிட்டோ முசோலினி என்று மாற்றிக்கொண்டார். முசோலினி விடுதி பள்ளி ஒன்றில் சேர்க்கப்பட்டார். அப்பள்ளியில் அவர் குறும்புகள் செய்த காரணத்தினால் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டு வேறொரு பள்ளியில் சேர்க்கப்பட்டார். ஆனால் அவர் அந்த பள்ளியில் சிறந்த முறையில் கல்வி பயின்றார். அதன் பின் அதே பள்ளியில் தொடக்க கல்வி ஆசிரியர் பணியில் 1901 நியமிக்கப்பட்டார். இந்த நிகழ்வு அவருக்கு சிறப்பினை தந்தது. அவருடைய குடும்பம் வறுமையில் தள்ளப்பட்டது. மேலும் அவர் சோசியலிச இயக்கத்தில் சேர்ந்தார். இதனால் அவர் நாடு கடத்தப்பட்டார். பின்னர் அங்கு தன்னிச்சையாக இராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிந்தார். இராணுவ பணியில் அவர் எந்த குற்றங்களும் செய்யாமல் நல் மதிப்புடன் பணியாற்றியதனால் 40க்கு அதிகமான பதக்கங்களை பெற்று தன் நாடையினை அலங்கரித்து கொண்டார். அதன் பின் டைபாய்டு விஷக்காய்ச்சல் காரணத்தினாலும் மார்ட்டர் வெடி விபத்தில் சிக்கிய காரணத்தினாலும் அப்பணியிலிருந்து நீக்கப்பட்டார். கிபி 1912 முசோலினி அரசியலில் ஈடுபடத் தொடங்கினார். இத்தாலிய சோசியலிச கட்சியின் தேசிய இயக்குனரானார். முதல் உலகப் போரின் இராணுவ தலை நடுநிலைமை வசிக்காததால் கட்சியினர் நடுநிலைமைப்பாட்டிற்கு எதிரான செயல்பட்டார் என்று கூறி PSI கட்சியிலிருந்து ஏற்றப்பட்டார். கிபி 1917 வரை போரின் பொழுது அவர் ராயல் இத்தாலி இராணுவத்தில் பணியாற்றினார். அவர் காயமடைந்ததால் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டார். PSI கட்சியை முசோலினி கண்டனம் செய்தார். அப்பொழுது அவருடைய கருத்துக்கள் சோசியலிஸ்டுக்கு பதிலாக தேசியவாத மையமாக கொண்டிருந்தது. பின்னர் பாசிச இயக்கத்தை நிறுவ இதுவே காரணமாயிற்று. அவர் சமத்துவமற்ற வர்க்க முரண்பாடுகளை கடந்து செல்லுமாறு பரிந்துரைத்தார். முதல் உலகப் போரின் நேச நாட்டு படை பிரிவுக்காக பணிபுரிந்து திரும்பியவுடன் சோசியலிச கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். சோசியலிசம் தோற்றுப்போன ஒன்று. ஆகையால் தன்னை
கொடூர குணம் கொண்ட மனிதனாக மாற்றிக்கொண்டார். இப்படி இருந்தால் மட்டுமே இத்தாலியை தனது பழைய நிலைக்கு நிமிர்க்க முடியும் என்று நம்பினார். இதனால் பாசிசம் இத்தாலியில் முக்கிய பங்கு வகித்தது. வகுப்புவாத கலவரங்களை எதிர்த்தது. பாசிச தேசியவாதிகளின் உரிமைகளை நிறைவேற்றுவதிலும் அவர்களின் பங்கினால் தேசத்தை ஒருங்கிணைத்து இத்தாலி அதன் பழைய உயரத்திற்கு உயர்த்தியது. பிரபுக்களையும் நடுத்தர வர்க்கத்தினரையும் இணைக்கும் பாலமாக பாசிச கொள்கை பயன்பட்டது. அதன் மூலம் ரஷ்யாவில் ஏற்பட்ட புரட்சி இத்தாலியில் நுழைய முடியாமல் செய்தார். முசோலினி தொழிலாளர் வர்க்கத்திற்கு எதிரானவர் அல்ல என்றாலும் பாசிச கொள்கைகளுக்கு எதிராக யார் செயல்படுவதையும் பாசிஸ்டுகள் தடுத்தனர். பாசிச கொள்கை விளக்க அறிவிப்பு போராட்ட அறிக்கையை 1919 ஜூன் மாதம் வெளியிட்டார். இதில் குறைந்தபட்ச ஊதியம், பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் தொழிற்சங்க கோரிக்கைகளையும் உள்ளடங்கியிருந்தது. இந்த அறிக்கை பழமைவாதிகளையும் புதுமைவாதிகளையும் ஒன்று சேர கட்டுப்படுத்தியது. அனைவராலும் வித்தியாசமாக பார்க்கப்பட்டு பின்னர் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முசோலினி அரசியலில் 3ஆம் வழியினை பின்பற்றினார். அவருடைய பாசிச கொள்கையில் அதிக பற்று கொண்டிருந்த முசோலினி நம்பிக்கைக்குரிய டினோ கிராண்டி என்பவரை இராணுவத்தில் ஓய்வு பெற்றவரிடம் பரப்புரை செய்தார். இதனால் அவர்களை ஒன்று திரட்டி கருஞ்சேனை பிளாக் ஷெட் என்ற தனி இராணுவ பிரிவினை உருவாக்கினார். இந்த கருஞ்சேனை படையினர் கம்யூனிஸ்டுவாதிகளையும் பொது உடைமைவாதிகளையும் மற்றும் குழப்பவாதிகளையும் அடக்கும் பணியில் மேற்கொண்டது. இதுவே அரசியலின் 3ஆம் வழியாக கையாண்டார். கம்யூனிஸ்டுகள் அப்போதைய அரசை வெறுத்தாலும் அவற்றின் வளர்ச்சியையும் செயல்பாட்டுகளையும் அரசு கண்டுகொள்ளவில்லை. அதன் விளைவாக பாசிஸ்டுகளின் எண்ணிக்கை 2 ஆண்டுகளில் கணிசமான அளவில் எட்டியது. பின்னர் தேசிய பாசிச கட்சியாக ரோமில் உருவெடுத்தது. 1921 தேர்தலில் முசோலினி முதல் முறையாக இத்தாலியின் கீழ்ச்சபை பாராளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முசோலினியின் பாசிச கட்சியில் யூதர்கள், யூதர்கள் அல்லாதவர்கள், யூத பகைமை என்ற கோட்பாடுகள் கடைபிடிக்கவில்லை. பாசிச கொள்கையை மட்டுமே வலியுறுத்தினார்கள். ஆகையால் முசோலினி ஹிட்லர் கொள்கை பிடிக்கவில்லை. முசோலினி போப்பிடம் பற்று கொண்டிருந்தார். 1922 அக்டோபர் ரோம் நகரின் மார்ச் இத்தாலி வரலாற்றில் இளைய பிரதமரானார். பின்னர் முசோலினி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஒரு கட்சி சர்வாதிகாரமாக மாற்ற தொடர்ச்சியான சட்டங்கள் மூலம் தங்கள் அதிகாரத்தை உறுதிப்படுத்தின. முசோலினி சர்வாதிகார அதிகாரத்தை சட்டபூர்வமாக நிறுவியதோடு ஒரு சர்வாதிகார அரசை உருவாக்க விரும்பினார். 1938 முசோலினி ஹிட்லருடன் இணக்கமான நிலை ஏற்பட்டது. இன வேறுபாடுகள் உணர்வு அறிக்கையை முசோலினி தயாரித்து வெளியிட்டார். அதனால் முசோலினிக்கும் எதிர்ப்பு வளர்ந்தது. ரோம் ஆலயங்களில் போதகர்கள் 17ஆம் போப் பயஸ் அறிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தார். ஜெர்மனி 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி போலந்து மீது படையெடுத்தது. இதன் விளைவாக பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய ராஜ்யம் யுனைடெட் கிங்டம் 2ஆம் உலகப் போரின் தொடக்கத்தை அறிவித்தது. 1940 ஜூன் 10 பிரான்ஸ் வீழ்ச்சிக்கு உடனடியாக முசோலினி போர் அதிகாரப்பூர்வமாக நுழைந்தது. ஆனால் இத்தாலிக்கு பிரிட்டிஷ் ராஜ்யத்துடன் நீண்ட போர் நடந்தும் இராணுவ திறன் மற்றும் ஆதாரங்கள் இல்லை என்பது அறிவிக்கப்பட்டது. 1941ஆம் ஆண்டு கோடையில் முசோலினி இத்தாலி படையை சோவியத் யூனியனின் படையெடுப்பில் பங்கேற்க அனுமதித்தார். மேலும் டிசம்பர் மாதம் அமெரிக்காவுடன் யுத்தம் நடந்தது. முசோலினி 1942 வரை ஐரோப்பாவில் ஒரு பெரிய போரை தாமதப்படுத்த முயன்றார். இருப்பினும் 1943ஆம் ஆண்டு கிங் விக்டர் இமானுவேலை 3ஆம் அதிகாரத்தின் மூலம் கைப்பற்றினார். பின்னர் இத்தாலி சமூக குடியரசின் தலைவரானார். 1943 ஜூன் 24ஆம் தேதி சிசிலி மீது கூட்டணி படைகள் படையெடுப்பு
தொடங்கியவுடன் அவர் பாசிச கிராண்ட் கவுன்சிலரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். ஜூலை 25 கைது செய்யப்பட்டார். செப்டம்பர் 12, 1943 ஜெர்மனி சிறப்பு படைகளால் கிராசாவோ தாக்குதலில் சிறையிலிருந்து மீட்கப்பட்டார். மேலும் 1945 ஏப்ரல் இறுதியில் முசோலின் மற்றும் அவரது மனைவி கிளாரா சுவிட்சர்லாந்திற்கு செல்ல முயன்றனர். ஆனால் இருவரும் இத்தாலி கம்யூனிஸ்டுகளால் கைது செய்யப்பட்டு துப்பாக்கியின் மூலம் சுட்டு கொல்லப்பட்டார்கள். முசோலின் உயரிய கொள்கையான ஒருவர் பிறப்பினால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்னும் பேதமில்லை. ஆனால் முதலில் முசோலின் பொது உடைமை கொள்கைகளை பின்பற்றி அதன் வழியே மக்களின் ஆதரவை பெற்றார். அவருக்கு எந்த ஒரு பயனும் முன்னேற்றம் அளிக்கவில்லை. அதனால் பாசிச கொள்கைக்கு தன்னை மாற்றிக்கொண்டார். அவருடைய நோக்கம் இத்தாலியில் ஆட்சி நிலைநாட்ட வேண்டும் என்று எண்ணம் தலை தூக்கியிருந்தது. இதனால் பொது உடைமை கொள்கையில் பின்பற்றி வந்த மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. இதனால் மக்கள் மத்தியில் நன்மதிப்பை இழக்கவும் நேரிட்டது என்று கூறப்படுகிறது. ஆனால் முசோலின் வாயிலாக இத்தாலி மீண்டும் ஐரோப்பாவின் சிறப்பை பெற்றது என்பது நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.